ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Azure Devops என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த Azure Devops வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டு. சரிங்களா? இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் அசூரோட போர்ட்டல். இந்த போர்ட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் லாகின் பண்ண அப்புறமா தான் உங்களுக்கு வந்து இதோட எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். இப்போ நீங்கள் Azure Devopsல நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா, இல்லை இந்த போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரியும். என்னென்ன பார்த்தீங்கன்னா Azure Boards, Azure Pipelines, Azure Devops, Azure Artifacts and Azure Test Plans and Extension Marketplaces. இதெல்லாம் வந்து என்னென்னு நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த Azure Boardsல வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அஜைல் இப்போ உங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து அஜைல் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த அஜைல் மெத்தடாலஜி போர்ட்ஸை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து Azureல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா Azure Pipelines இருக்குது. Azure Pipelines பார்த்திங்கன்னா வந்து இப்போ Jenkins யூஸ் பண்ணுறாங்க, கோட் இன்டெகிரேஷன் பண்ணுறாங்க, கோடை டிப்ளாய் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து Azure Devopsல இதுக்குள்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து Azure ரிப்போஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டட் ரிப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிளான்ஸ். இப்போ இப்போ நீங்கள் ஒரு மேனுவல் டெஸ்டர், இல்லை ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டெஸ்டர், இல்லை QA அனலிஸ்ட், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தீங்கன்னா உங்களோட வேலை எதில் நிறைய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு உள்ளே தான் இருக்கும். Azure டெஸ்ட் பிளான்ஸ் இதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் பிளான்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க, டெஸ்ட் கேஸஸை ரைட் பண்ணுவீங்க. சரிங்களா? அடுத்து வந்து Azure Artifacts. இது ஒன்றும் இல்லை, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ரெபாசிட்டரிஸ் தான் இருக்கும். அடுத்து நம்ம இதில் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து Azure Devopsல நம்ம வந்து ஸ்லாக்கை இம்ப்ளோர் பண்ணலாம். ஸ்லாக்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி ஆஃபீஸில் டீம்ஸ் இருக்குது, ஸ்கைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்லாக் வந்து ஒரு சேட்டு, இன்சைட் ஆஃபீஸ் சேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல். அதே மாதிரி நீங்கள் டாக்கரும் இன்டெகிரேட் பண்ணலாம், அதே மாதிரி டைம் ட்ராக்கரும் யூஸ் பண்ணலாம். சென்ட்ரி இருக்குது, கிட்டப்போ நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து Azure Devopsோட என்னென்ன ஃபீச்சர்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸி ப்ராக்டிஸுங்க கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா Azure Devopsனா என்ன, அதோட மெத்தடாலஜிஸ் என்ன, இந்த மாதிரி கிளியர் கட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, நம்ம இப்போது ஃபஸ்ட்டு Azure Devopsக்குள்ளே போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் செஞ்சுருக்கணும். இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இப்போ நான் சைன் இன் Azure Devops கொடுக்க போகிறேன். இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து Azure போர்ட்டலுக்குள்ளே நம்ம லாகின் ஆக போகிறோம். சரிங்களா? இதுதான் வந்து Azure Devops ஓட ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன். இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு. இப்போது என் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட் நேமு. சரிங்களா? CDS மொபைலில். அதே மாதிரி இப்போ நீங்கள் வேறு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான இங்கே வேறு ப்ராஜெக்ட் வரும், இங்கே ஒரு ப்ராஜெக்ட் நேம் வரும், இங்கே ஒரு ப்ராஜெக்ட் நேம் வரும், இங்கே ஒரு ப்ராஜெக்ட் வரும். சரிங்களா? இந்த மாதிரி வேறு ப்ராஜெக்ட்ஸ் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? செலக்ட் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே உங்களுக்கு இந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா CDS மொபைல்னு வந்துட்டுருக்கோம். சரிங்களா? இது என்ன டினோட் பண்ணுதுன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டீங்கன்றதை தான் இது டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்டோட நீங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கணும். இந்த ரைட் சைடு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 106 ஒர்க் ஐட்டம்ஸ் இருக்குது, 36 ஒர்க் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டட்னு காட்டுது, 80 புல் ரெக்வஸ்ட், 491 கமிட்ஸ் அண்ட் சேஞ்சர் பை 37 ஆத்தர்ஸ். கீழே பைப்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 22% பில்டு சக்சீட் ஆயிருக்கு, 28% டிப்ளாயின் பில் சக்சீட் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 100+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்குறோமோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் எங்கே பார்க்கலான்னா சம்மரியில் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஓவர்வியூ கிளிக் பண்ணுறேன்னா ஓவர்வியூன்னு ஒன்றும் இல்லை, அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம், C# யூஸ் பண்ணுறோம், SQL யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது எல்லாத்தையும் வந்து இந்த சம்மரி நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த சம்மரிக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே காட்டும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஜீரா இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜீரானா ஒன்றுமில்ல ஒரு பக் ட்ராக்கிங் டூல். அந்த பக் ட்ராக்கிங் டூல் வந்து இப்போ நீங்கள் இதில் இன்டெகிரேட் பண்ணணும் பண்ணிக்கலாம், அப்படி தேவையில்லைனா நீங்கள் விட்டுடலாம். சரிங்களா? இப்போது சம்மரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும், ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ், என்னென்ன லாங்குவேஜஸ், அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக ஓரியன்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காட்டும். சரிங்களா? அடுத்து நம்ம டேஷ்போர்ட் போகிறோம். டேஷ்போர்டு தான் மெயின். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரம் மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த டேஷ்போர்டுக்கு உள்ளெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க, இங்கேருந்து வந்து மேலாப்பில் எப்படி பார்த்துப்பாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓப்பன் பக்ஸ் இருக்குது. இந்த ஆல் ஓப்பன் பக்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்ஸ் ஓப்பனாக இருக்குது எல்லாமே இது கிளிக் கொடுத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் நத்திங் பட்
ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு மாடியூல் இருக்குது பாருங்கள், அதை தான் வந்து இங்கே இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது இங்கே RC16, RC15, RC14 இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் என்னென்னா ஒரு ரிலீஸு. RC13 வந்து RC ரிலீஸ் கேண்டிடேட் 013, ரிலீஸ் கேண்டிடேட் 014, ரிலீஸ் கேண்டிடேட் 015, ரிலீஸ் கேண்டிடேட் 016. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மொத்த எஃபர்ட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 123 எஃபர்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்த சார்ட் பார்க்கலாம். இந்த அடுத்த சார்ட் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல் பக்ஸ் கான் பை ரிலீஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் இருக்குது, RC016 இருக்குது, RC15.2 இருக்குது, RC0.2. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும். ஏன்னா நியூ, இன் ப்ரோக்ரஸ், ரெடி ஃபார் ஸ்டேட்டு, ஸ்டால்டு, அப்ரூவ்டு, கமிட்டடு, இன்ஸ்டன்ஸ். இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் RC16 என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, என்னென்ன எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. சரிங்களா? அடுத்து வந்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இன்சிடென்ட்ஸ் நத்திங் பட் கவுண்ட் பை ரிலீஸ் அண்ட் ஸ்டேட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ எந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு டெஸ்டராக நீங்கள் கடைசியாக இதுதான் மெயின் பார்க்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் டோட்டல் எவ்வளோ பக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு, எவ்வளோ பக்ஸ் மைனர் இருக்குது, எவ்வளோ பக்ஸ் மேஜர் இருக்குது, கிரிட்டிக்கல், பிளாக்கர், ட்ரிவியல், இது எல்லாமே இதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அனலிட்டிக்ஸ் வியூக்கு நம்ம போக போகிறோம். இந்த அனலிட்டிக்ஸ் வியூவில் நீங்கள் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மொத்தமே வந்து பவர் பிஐ ரிலேட்டடு. பவர் பிஐனா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நீங்கள் ஒரு சார்ட்டில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து பவர் பிஐ சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு பின்னாடி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது பவர் பிஐ. நான் உங்களுக்கு வர செஷன்ஸில் உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இந்த அனலிட்டிக்ஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து விக்கியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸு, என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இருக்குது, எத்தனை சப்போர்ட் நம்பர், என்னென்ன டெக்னிக்கல் டீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டிவைஸ் இருக்குது, உங்களோட ரோட் மேப் என்ன, ஆல் உங்கள் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்து எல்லாமே காட்டும். சரிங்களா? இதுதான் வந்து விக்கியில் வரும். அடுத்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஆன்லைன். இந்த ப்ராஜெக்ட் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் வந்து டேட்டாஸ் இருக்கும். இதில் என்ன மாதிரி டேட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுதான் வந்து ப்ராஜெக்ட் டேட்டாக்குள்ளே இருக்கும். ப்ராஜெக்ட் ஆன்லைனுக்குள்ளே இருக்கும் விஷுவல் ஸ்டுடியோ ப்ளஸ் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் ப்ளஸ் விஷுவல் ஸ்டுடியோ ப்ளஸ் அஜைல் மெத்தடாலஜி. இதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நாங்கள் கரண்ட்லி யூஸ் பண்ணின்னு இருக்கோம். அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது ஆஸ் எ டெஸ்டராக உங்களோட மெயின் ஒர்க்கு Azure Devopsக்குள்ளே எப்படி இருக்கும், எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். போர்ட்ஸ் இதுதான் வந்து மெயின். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஐட்டம்ஸ், போர்ட்ஸ், பேக்லாக்ஸ், ஸ்பிரிண்ட்ஸ், குவரிஸ், பிளான்ஸ், பர்சோனாஸ், டெஸ்ட் ஒர்க்ஸ், போர்ட்ஃபோலியோஸ், வெஹிக்கிள், பிளே க்ளவுட், கேலண்டர் எஸ்டிமேட், டிபெண்டன்சி ட்ராக், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து இது நான் வந்து ஃபைனலாக எடுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல்ஸ் இருக்குது, கமிட்ஸ், புஷஸ், பிரான்ச்சஸ், டேக்ஸ், புல் ரெக்வஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத ஃபோல்டர்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து டெவலப்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அவங்க எடுத்து அதை மாடிஃபை பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து புஷ் பண்ணுவாங்க. அந்த கோடை யூஸிங் சோர்ஸ்ட்ரின்னு ஒரு டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க கோடை ரைட் பண்ணிட்டு அதை வந்து புஷ் பண்ணுவாங்க. அந்த புஷ் பண்ண கோடை வந்து என்ன ஆகும்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து சீனியர் லீடு இருப்பார். அந்த லீடு வந்து அந்த கோடை பார்த்துட்டு அவர் அப்ரூவ் பண்ணிட்ட அப்புறமா தான் அந்த கோடு வந்து மெயினாக ஒரு பிரான்ச் இருக்கும், அந்த பிரான்ச்சில் போய் மர்ஜ் ஆகும். இதுக்கு வந்து நான் ஒரு சோர்ஸ் ட்ரீ என்ன ஒரு கம்ப்ளீட்டுன்னு அதுக்கு ஒரு தனி ஒரு செஷனாகவே எடுக்கிறேன். இப்போ ஓவரால் நான் சொல்லணும்னா ரிப்போஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா டெவலப்மெண்ட் வந்து அந்த ஸ்கிரிப்டிங் கோடிங் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த கோடிங் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வரும். சரிங்களா? ஒரு கோடை ஒரு டெவலப்பர் ஏற்றிட்ட அப்புறம் வந்து அதை வந்து புஷ்ஷு, கமிட்டு இது பண்ணுவாங்கன்னா புஷ் பண்ணுவாங்க, கமிட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே வந்து புல் ரெக்வஸ்ட்டும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரான்ச்சஸ், ஒரு மெயின் பிரான்ச் இருக்கும், அந்த மெயின் பிரான்ச் கீழே வந்து ஒரு சப் பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு சப் பிரான்ச் கீழே ஒவ்வொரு டெவலப்பர் இருக்கும். ஒவ்வொரு டெவலப்பர் வந்து தான் ஏதுற கூட வந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து புஷ் பண்ணுவான். சரிங்களா? அந்த புஷ் பண்ணுற பிரான்ச் எல்லாம் ஃபைனலாக வந்து ஒரு மேலாப்பில் ஒரு பெரிய ஒரு மெயின் பிரான்ச் இருக்கும். அந்த மெயின் பிரான்ச்சில் போய் அது வந்து கரெக்டாக போய் அதில் போய் மர்ஜ் ஆகிக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ரிப்போஸ்க்குள்ளே இருக்கும். நீங்கள் பைப்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஜென்கின்ஸில் நீங்கள் இப்போ உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பைப்லைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி அந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த பில்ட் இன்டெகிரேட்லாம் பண்ணுவாங்க. சிஐசிடி இன்டெகிரேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அது பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி என்ன சொல்கிறது இந்த பில்ட்ஸ்குள்ளே உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து ரிலீசஸில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு, கரண்ட்லி நாங்கள் எங்கே இருக்கோம், எந்த மாதிரி ரிலீஸில் போயின்னு இருக்குது, இன்றைக்கி என்ன ரிலீஸ் பண்ணணும், நேற்று என்ன ரிலீஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இதுக்குள்ளே பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லைப்ரரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி ப்ரோக்ரஸ், யார் என்ன செஞ்சுருக்காங்க, என்ன மாதிரி ஃபைல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஆப்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து இதில் பார்க்கலாம். அடுத்து வந்து டாஸ்க் குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து
யார் என்ன மாதிரி டாஸ்க் பண்ணுறான், ஒரு டெவலப்பர் என்ன மாதிரி கோட் ரைட் பண்ண, ஒரு டெஸ்டர் எந்த ஆப்பை ஃபங்க்ஷனல் டெஸ்ட் பண்ணுறான், இது எல்லாமே வந்து டாஸ்க் குரூப்பில் கவர் ஆகும். அடுத்து வந்து டிப்ளாய்மெண்ட் குரூப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யார் என்ன டிப்ளாய் பண்ணுறாங்க, அவங்கள டிப்ளாய்டான சோர்ஸ் கோட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துட்டுருவோம். சரிங்களா? புதுசாக நீங்கள் ஒரு டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை iOSக்கு யூஸ் பண்ணுறீங்களா, அதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இந்த டார்கெட் நீங்கள் கொடுங்க, விண்டெக்ஸா லினக்ஸா செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் காப்பி ஸ்கிரிப்ட் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா பில்டர் டெப்ரி ஆகிடும். சரிங்களா? அடுத்து வந்து நம்மளோட மெயின் பிளான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டெஸ்ட் பிளான். ஆஸ் எ மேனுவல் டெஸ்டர், ஆஸ் எ QA அனலிஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து எல்லாமே பண்ணுவோம். சரிங்களா? இது தான் வந்து ஸ்ப்ரிண்ட்ஸு RC15 ரிலீஸில் இருக்கும். இப்போ ஒரு ஸ்ப்ரிண்ட் இருக்குது, ஸ்ப்ரிண்ட் 66, 65, 64, 60. இந்த ஒவ்வொரு ஸ்ப்ரிண்ட்டுக்குள்ளே நாங்கள் டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து இப்போ நான் ஒரு டெஸ்ட் கேஸ் எடுக்கிறேன். இது ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் எடுக்கிறேன். இந்த டெஸ்ட் கேஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். சரிங்களா? இந்த டெஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலிடேட் கரெக்ட் ஆக்ஷன் மெஷர் not just by 1 second for temperature difference between 0.2 0. இந்த மாதிரி டைட்டில் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எதுவும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ வழக்கமாக நீங்கள் ALMல வந்து ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணும் டெஸ்ட்டு ரைட் பண்ணணும், காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது, ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங் ஜாபாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அப்புறம் நீங்கள் காப்பி பேஸ்ட்டு ஈஸியாக எல்லாமே வந்து சக்குன்னு பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து இதில் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா. இதுதான் வந்து டெஸ்ட் பிளான்ஸு, இதுதான் வந்து டெஸ்ட் கேஸு. சரிங்களா? அதுவும் இல்லாத இப்போ நீங்கள் சார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா சார்ட்ஸும் கிளியர் கரெக்டாக வரும். ஆஃப்லைன் கொடுத்தீங்கன்னா ஆஃப்லைன் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் வரும். நீங்கள் இந்த டெஸ்ட் கேஸ் வந்து எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறீங்க அது எல்லாமே இதில் காமிச்சிடும். சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் டெஸ்ட் ஆர்டர் பண்ணலாம், அவுட்கம் யார் எந்த டெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க, கான்ஃபிகரேஷன்ஸ் வந்தீங்கன்னா என்னென்ன டிவைஸில் நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கீங்க அது எல்லாத்தையும் காட்டும். இவங்க டெஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா யார் டெஸ்ட்டர் என்னென்ன ஒர்க் பண்ணி எத்தனை டெஸ்டர்ஸ் இருக்காங்க, யார் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் காமிக்கும். சரிங்களா? அவுட்கம் வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் என்ன இருக்குது, பாஸ் ஆகிருக்கா, பிளாக் ஆகிருக்கா, இன்க்ரீஸ் ப்ரோக்ரஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இதில் வச்சு செஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து இப்போது போர்ட்ஸில் போயிடலாம். இப்போ நீங்கள் போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் மெயின் ஸ்ப்ரிண்ட்டு. இந்த ஸ்ப்ரிண்ட்டில் நீங்கள் பார்க்கலீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கரண்ட் ஸ்ப்ரிண்ட் வந்து 67 எடுத்துக்கணும்னு நினச்சிக்கோங்க. இந்த கரண்ட் 67 ஸ்ப்ரிண்ட்டில் வந்து நீங்கள் இதுதான் உங்கள் டேஷ்போர்டு. டெய்லி உங்கள் லீடு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாஸ்க்கை க்ரியேட் பண்ணிட்டு டு டூவில் இங்கே ஒரு டாஸ்க் இப்படி க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? க்ரியேட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் பேரை போட்டு க்ரியேட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து நீ இந்த எக்ஸிக்யூட் பண்ண இந்த டெஸ்ட் கேஸ் இந்த மாடல் ஹெட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து இங்கே உங்களை எழுதிட்டு உங்களோட ஹவர்ஸ் எங்கே நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்குறேன் டெஸ்ட்டு லாகின், அப்புறம் நான் வந்து இங்கே ஒரு ஹவர்ஸ் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? இங்கே ஆட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஹவர்ஸ் ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஆட் பண்ணிட்டு ஹவர்ஸ் 1 ஹவரா 2 ஹவரா 3 ஹவரா எத்தனை ஹவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அத்தனை ஹவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னா வந்து நீங்கள் கடைசியாக வந்து இங்கே மூவ் பண்ணிடலாம். சரிங்களா? இதுதான் வந்து டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட்லாம் யூஸ்வலாக நீங்கள் Azure Devops ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட போர்டு கீழே வாங்க, ஸ்ப்ரிண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ப்ரிண்டிங் இருக்கும், செலக்ட் பண்ணிட்டு இங்கே போர்டு வந்துடும். உங்கள் போர்டு வந்துட்ட அப்புறம் நீங்கள் வந்து இங்கே பர்சன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர் என்ன கொடுத்தீங்கன்னா உங்கள் பேருக்கு என்னென்ன ஒர்க் அசைன் இருக்கோ அதெல்லாம் கிளியர் கட்டாக இங்கே காமிக்கணும். சரிங்களா? இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா queries. இந்த queriesல நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து பக்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? அந்த பக்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம queries யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் ரன் query கூட தான் என்ன ஆகும்னா இதில் வர பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என் பேரில் யார் க்ரியேட் பண்ணாங்க, ஏன் நான் மட்டும் எத்தனை க்ரியேட் பண்ணேன் அதெல்லாம் நான் எப்படி பார்க்குறதுன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம queries யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதில் நீங்கள் ஃபில்டரை நீங்கள் போட்டு என் பேரில் இந்த பர்கு இல்லை ஃபங்க்ஷனாலிட்டி அசைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வந்து கிளியர் கட்டாக அது காமிச்சிடும். ஓகேங்களா? அடுத்து வந்து டெஸ்ட் பிளான்ஸு.
டெஸ்ட் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து யார் யார் எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். டெஸ்ட் பிளான்ஸு பர்சோனாஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர், அதை விட்டுருங்க. அடுத்து வந்து ரெட்ரோஸ்பெக்ட் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு வீக்லேயும் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அந்தந்த ஸ்க்ரம் டீம் வந்து அவங்களோட ரிவ்யூ கேட்பாங்க. ரிவ்யூ மீன்ஸ் அவங்களோட சஜஷன் கேட்பாங்க. என்ன நல்லா போச்சு, எது நல்லா போயிருக்கு, எது நல்லா போகல, இது எல்லாத்தையும் வந்து தான் ரெட்ரோஸ்பெக்டிவ் விட்டு நீங்கள் வந்து உங்களோட கருத்து சொல்லணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரெட்ரோஸ்பெக்ட் மீட்டிங். மெயினாக வந்து ஆஸ் எ டெஸ்டராக நீங்கள் வந்து Azure DevOpsல உங்களோட டாஸ்க் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஸு கீழே தான் இருக்கும். அப்புறம் வந்து இந்த பேக்லாக் ஐட்டம்ஸில் இருக்கும். பேக்லாக் ஐட்டம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இதில் பேக்லாக் ஐட்டம்ஸில் என்ன ஆகும்னா, ஃபங்க்ஷனாலிட்டியை டெவலப்பர்ஸ் ரைட் பண்ணி பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரைட் பண்ணி இந்த போர்டில் வச்சுருவாங்க. சரிங்களா, இந்த லாக்கரில் வச்சுருவாங்க. பேக்லாக்னா ஒரு லாக்கர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த லாக்கர்லேருந்து ஒரு ஃபீச்சராக எடுத்து இந்த ஸ்ப்ரிண்ட்டில் நாங்கள் இந்த ஃபீச்சர் எடுக்கிறோம், இந்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு நாங்கள் இந்த ஃபீச்சர் அந்த லாக்கர்லேருந்து எடுத்து இந்த ஸ்ப்ரிண்ட்டில் வச்சு வேலை பார்க்குறது தான் வந்து பேக்லாக் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து ஸ்ப்ரிண்ட்ஸு, queries, அவ்வளோதாங்க. டெவாப்ஸில் ஆஸ் எ டெஸ்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்ட்ட மெயின் டாஸ்க் வந்து இந்த போர்ட்ஸில் தான் இருக்கும், ஒர்க் ஐட்டம்ஸில் இருக்கும். அப்புறம் வந்து இந்த டெஸ்ட் பிளான்ஸ் ஃபோல்டர். இந்த டெஸ்ட் பிளான்ஸில் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட டெஸ்ட் கேஸஸ் நீங்கள் ரைட் பண்ணுவீங்க. எடிட்டு, மாடிஃபிகேஷனு, எடிட்டு, கட்டு, செட்டு எல்லாம் வந்து இதில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து Azure DevOps. அப்புறம் நீங்கள் பவர் பிஐனா என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் இங்கே சொல்கிறேன். பவர் பிஐனா இதுதாங்க பவர் பிஐ. Turning all that data into live interactive visuals. You can turn this into this. The faster you can understand and use it all to make your business run better. நான் சொன்னீங்களா With இந்த Microsoft flow Power diagram தான் BI, வந்து you பவர் can பிஐ. quickly connect to data, உங்கள் prep it, டேட்டாஸ்லாம் வந்து model and visualize as chartsல much or as காட்டும். little as you like. அதுதான் வந்து Then பவர் பிஐன்னு securely share சொல்லுவாங்க. சரிங்களா, insights. Even embed it all into your app or website. இங்கே பாருங்கள், பை To get சார்ட்டு started, இந்த மாதிரி download the free டயக்ராம்ஸ்லாம் காட்டுறீங்களா, அதை தான் வந்து பவர் பிஐன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, Soon you'll be connecting to hundreds பவர் of பிஐஸோட data லோகோ sources இதுதான். on-premise or in the cloud, like Excel, Salesforce. அடுத்து வந்து பவர் பிஐயில் வந்து என்ன மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து அக்ரிகேட்டிங், அனலைசிங், விஷுவலைசிங், ஸ்டாண்டர்ட் ஏரியான்னு இருக்குது. ஆனால் இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் அந்த காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் கொரி, பவர் பிவைட், பவர் வியூ அண்ட் பவர் மேப் இருக்குது. அப்புறம் வந்து இருங்க, அதில் மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் பி ஆஸ் எ டெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஆஸ் அ டெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். இப்போ அந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸில் வந்து எத்தனை பேர் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இந்த பை சார்ட்டில் பார்க்குறாங்க. சரிங்களா, அப் அண்ட் டவுன்ஸில் பார்க்குறாங்க. இதுதான் வந்து பவர் பிஐன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த எங்கள் ப்ராஜெக்ட்டில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், டிவைசஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு ரியலாக வேணாலும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பவர் பிஐ, இதுதான் வந்து Azure DevOps. ஓகேங்களா, கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், டேக் கேர்.